அவர் கிடைச்சது கொஞ்சம் தான். ஆனா அவர் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவராக இருந்தார்? முழுமையான அசைக்க முடியாத ஈமான் உடையவராக இருந்தார். அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருந்தார் என்ற காரணத்தால் வலுவான ஈமான் உள்ளவர். அவருடைய அந்த பொருள் இந்த ஜிஹாதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக, மிகப்பெரிய தேவை உடையதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துவதற்காக அந்த குறைந்த பொருள் அதிகமான பரக்கத்துகளை விளைவிக்கும் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்ய சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இது ஸாலிகும், இது எது? இப்படி நீங்கள் உங்களுடைய பொருளால், உங்களுடைய உயிரால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது, அது கைருல் லக்கும், உங்களுக்கு மிகச் சிறந்தது, மிக உன்னதமானது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் விளங்கியவர்களாக, அறிந்தவர்களாக இருந்தால். எதை அறிந்தவர்களாக இருந்தால்? இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஒரு அமல், அந்த அமலுடைய மதிப்பு என்ன, அதனுடைய பலன்கள் எவ்வளவு என்று தெரிந்தால் மனிதர்கள் இந்த உலக பொருள் எதையுமே விரும்ப மாட்டார்கள். உலக பொருள் எதையுமே விரும்ப மாட்டார்கள். ஒரு வலியுல்லாவுடைய ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. ரொம்ப பரம ஏழையா இருந்தார் அவர். எந்த விதமான வசதியும் இல்லை, எங்க போனாலும் வேலையும் கிடைக்கிறது இல்லை அவருக்கு. சிரமப்பட்டுக் கொண்டே இருந்தார், வறுமையால் வாடிக்கொண்டிருந்தார். அவர் மனைவி சொன்னாங்க, எங்க நீங்க பெரிய அல்லாஹுடைய நேசரா இருக்கிறீங்க, அல்லாஹ் அதிகமாக நீங்க அல்லாஹ்வை இபாதத் வணக்கம் செய்து சரியான மூமினாக முத்தகியாக இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டா என்ன? அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டா என்ன? அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கொடுப்பானே, நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நாள் அதே மாதிரி வெளியே போயிட்டு வந்தாரு. அப்பவும் சும்மா தான் வந்தார், எந்த காசும் கொண்டு வரல. என்னங்க சும்மா வந்திருக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லையே? சரி, நீ வேணா அந்த மாவு அரைக்கக்கூடிய அந்த எந்திரம், அந்த திருகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. திருகைன்னா சில பேருக்கு இப்ப தெரியாது, அறவே கிரைண்டர்லாம் வந்த பிறகு. அம்மீனா என்னன்னு கேட்கறாங்க பையன். அம்மீனா என்னன்னு கேட்கறான். அம்மீனா இப்ப அம்மாவுக்கு தான் அம்மீன்னு சொல்றாங்க, நீங்க அம்மீன் ஒண்ணு சொல்றீங்களா, அது என்னன்னு கேட்கறான். அந்த திருகைய ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லை எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு ரொட்டி சுடுறதுக்காக, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது அது அல்லாத மற்ற காலத்தில், அடுத்த காலத்தில் நடந்தது. ரொட்டி சுடுவதற்காக வேண்டி அடுப்புல சட்டியை வச்சாச்சு. ஒண்ணும் இல்ல, மாவும் இல்ல, ரொட்டியும் இல்ல, எண்ணெயும் இல்ல, ஒண்ணும் கிடையாது, ஒரு பொருளும் இல்ல. அவர் சொன்னாரு, நீ மாவை அந்த கல்ல வை, அல்லாஹ் கொடுத்தான்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரெண்டு பேரும் போய் படுத்துட்டாங்க. சட்டி அடுப்புல வச்சாச்சு, மாவு அரைக்கிறதுக்கு கல்ல தூக்கி வச்சாச்சு. ரெண்டு பேரும் போய் படுத்துறாங்க. இருந்தாவில்ல, ஒன்னும் அரைக்கல, போய் படுத்துறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் கதவை தட்டினார். தொடர்ந்து பார்த்தா, என்னங்க ரொட்டி தீர வாசம் அடிக்குது, நீங்க பாட்டுக்கு ரெண்டு பேரும் படுத்து தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமா வாசனை அடிக்குது. போய் பார்த்தா அங்க மாவு அரைச்சிட்டு இருக்குது, ஒரு தட்டுல வந்து மாவு குழைக்கப்பட்ட அப்படியே வச்சிட்டு இருக்குது, அடுப்புல வந்து ரொட்டி வெந்துகிட்டு இருக்குது. ஆஹா, சரி, அல்லாஹ் தஆலா நம்முடைய இதை துஆ கபூல் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால அந்த மனைவி சொன்னாங்களாம், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, காசும் கொடுப்பான். பாருங்க, மாவு கொடுத்து ரொட்டியும் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ரொட்டி மாவை கொடுக்காம, மாவுக்குள்ள காசை கொடுக்காம, காசுக்கு அடுத்தது மாவு அரைச்சு அப்புறம் அது போல பிணைஞ்சு கிணஞ்சு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி ரொட்டி சுடணும். அது தானாவே ரொட்டி சுட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துட்டான். அதனால கேட்டீங்கன்னா கொடுப்பான். சரி, நீ சொல்றதுக்காண்டி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொட்டி சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்க. மனைவி தூங்கிட்டான். இவர் என்ன பண்ணாரு, எந்திரிச்சாரு. தஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுதுட்டு, யா அல்லாஹ், என்னுடைய மனைவி எப்படி காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறா, கொஞ்சம் காசு தான் கொடுத்தேன் அந்த பொண்ணுடைய ஆசையை தீக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி துஆ கேட்டார். உடனே வேட்டு முகட்டில இருந்து ஒரு கை ஒண்ணு வந்துச்சு. அதுல ஒரு பை இருக்குது, கையில ஒரு பையில நிறைய காசு இருக்குது. இத கையை பார்த்த உடனே சரி, காசு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கொடுக்கறதையும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு வருது. இப்ப என்ன பண்ணாரு இவரு, நம்ம வாங்கக்கூடாது, மனைவி எழுப்பி கொண்டாட்டி எழுப்பி வாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலால் அப்படி தட்டினாரு. தட்டி, எந்திரி சீக்கிரம் எந்திரி, என்ன அது, என்ன இந்த பாரு நீ கேட்டது வந்திருக்கு, என்னங்க இந்த நேரத்துல போய் எழுப்பிக்கிட்டு, என்னைய எவ்வளவு அழகான கனவு கண்டுகிட்டு இருந்தா இந்த நேரத்துல போய் எழுப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட, நீ காசு வந்திருக்குது பாரு, கை வந்திருக்கு, பை வந்திருக்கு, வாங்கிக்க அப்படின்னு. இல்லங்க, அது இப்ப தேவைப்படாதுங்க. என்ன அது ஆச்சரியமா இருக்கு, தேவைப்படாதுங்கிற? ஆமாங்க, அருமையான கனவு கண்டாங்க,
சொர்க்கத்தில் நான் இருக்கிற மாதிரி. சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகை, அழகான மாளிகை, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த மாளிகை யாருதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க பேரை சொன்னாங்க. உங்க மாளிகை தான் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்க பேருடைய உங்களுக்கு உள்ளதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல உடைஞ்சிருக்குது. அதுல நவரத்னங்கள் ரத்தினங்களால் செய்யப்பட்டு பிறகு அழகான தங்கம் வெள்ளி நவரத்னங்களால் செய்யப்பட்டிருக்க கட்டப்பட்டிருக்க அந்த இது ஒரு இடத்துல அதுல இருந்து கொஞ்சம் உடைச்சி எடுத்திருக்கிறாங்க. என்ன இது உடைச்சி எடுத்திருக்கு? நீ தான் கேட்டா அது கொடுத்து அனுப்பியிருக்கிற, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இப்ப வந்த கையும் பையும் நமக்கு தேவையில்லை, அதை அங்கேயே கொண்டு போய் வைக்க சொல்லிருங்க அப்படின்றாங்க. ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய சவாப நினைச்சா, அதாவது நமக்கு தெரிஞ்சா உலகத்துல எந்த சவாபையும் எதிர்பார்க்கவே மாட்டோம். எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரிஞ்சா எவ்வளவு கிடைக்கும்? தொழுதா என்ன கிடைக்கும்? ஜிஹாது செய்தா என்ன கிடைக்கும்? இங்க உள்ள அதாவது அல்லாஹும் ரசூலும் சொல்லிய விஷயங்களை செய்தால் என்ன கிடைக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன கிடைக்கும், என்ன செய்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்லியாச்சு. என்ன குற்றங்கள் செய்தா என்ன தண்டனை கிடைக்கும் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆகிரத்தில் என்ன நன்மைகள் கிடைக்கும் இங்கே அமல் செய்தால் என்று தெரிந்தால் அதுதான் உங்களுக்கு நல்லது. தாலிக்கும் கைருள்ளக்கும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்குண்டும் தாளமோ, நீங்கள் விளங்கியவர்களாக அறிந்தவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்து அந்த முனாஃபிகீன்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகின்றார். லவ்கான அரலன் கரீபன் வ சஃபரன் காசிதன், இந்த புறப்படக்கூடிய இடம் தூரம், அரலன் கரீபன் சமீபமாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தால், வ சஃபரன் காசிதன் நடுத்தரமான பிரயாணமாக இருந்தால், லத்தபஊக நபியே உம்மை அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள். முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சில சிரமங்கள் இருக்குது, குடும்ப பாரம் இருக்குது, அதனால நாங்க போருக்கு வராம இங்கேயே தங்கிக்கிறோம், நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் முதல்ல சொன்ன 80 பேர் 85 பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப அவங்க வந்து அனுமதி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போருக்கு வர வேண்டியது இல்லை அப்படின்ட்டு. அவங்க முனாஃபிகீன் அப்படிங்கறதும் ஓரளவு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும். ஏன்னா மூமின்கள் அப்படி கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது தெரியும். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், சமீபத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தால், அதாவது இவங்க கொஞ்ச தூரம் போய் ஒரு பெரிய பொருள் கிடைக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, முனாஃபிகீன்களை பற்றி இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அங்க அந்த காலத்துல மக்ரிப் ஆன உடனே இஷாவுடைய நேரம் வருவதற்கு முன்னாலே எல்லாம் படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. பெரும்பாலும் இஷாவுடைய நேரத்துக்கு முந்தையே தூங்கிடுவாங்க, இஷாவுடைய நேரத்தில் தூங்கிடுவாங்க. இந்த முனாஃபிகீன்கள் இஷா தொழுவதற்கு வரமாட்டாங்க, ஃபஜ்ருக்கு வரமாட்டாங்க. நம்ம ஆளுகளில் சில பேர் இருக்காங்க, ஃபஜ்ருக்கு இஷாக்கு மட்டும் வரமாட்டாங்க, மற்ற 3 நேரம் ரொம்ப பக்தியா தொழுவாங்க, அப்படி இருக்கிறாங்க. அந்த இஷாவுக்கு வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பினால் கரிக்கப்பட்ட ஆட்டு குழம்பு பங்கிடப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது என்று இருந்தாலும் இந்த முனாஃபிகீன்கள் தவழ்ந்தாவது இஷாவுடைய தொழுகைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு தீனி கிடைக்குது அப்படின்னு சொன்னா வந்துருவாங்க, அது குறைஞ்ச அளவு தீனியா இருந்தாலும் சரி அப்படிங்கறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆட்டு குழம்பு கரிச்சி யாரும் கொடுக்க போறதில்ல, கொஞ்சம் தீனி கிடைக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட. உலகம் உள்ளளவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு மனிதனுடைய விஷயத்தில் உண்மையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. நம்ம பாக்குறோம், நல்ல ஆளுகளா இருப்பாங்க, சாதாரணமான ஒரு பொருள் தான் அது. ஒரு இப்ப உள்ள காலத்துல வச்சீங்கன்னா ஒரு ரூபாய் பெறாது, 50 காசு பெறாது. அந்த பொருள் கொடுக்கப்படுகின்றது, விநியோகிக்கப்படுகின்றது, இலவசமாக தரப்படுகின்றது அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் நிறைய கூட்டம் இருக்கு. இதை நம்ம வழக்கத்துல பாக்குறோம். தஃப்சீர் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு பாக்கெட் பிரியாணி தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணாங்க ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் கூட்டம்? அப்படியே அப்ப நிறைய இருப்பாங்க, 1000 பேராவது வந்துருவாங்க குறைஞ்சது. பிரியாணி சாப்பிடுறாங்களோ சாப்பிடலையோ. அதே மாதிரி இனிப்பு தரப்படுகின்றது, ஒரு 1/2 கிலோ அல்வா ஒருத்தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, திருநெல்வேலி அல்வா 1/2 கிலோ தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டுருங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க? சுகர் பேஷண்ட்லாம் வந்துருவாங்க, எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்கள் இஷாவுடைய தொழுகைக்கு வரமாட்டாங்க, நெருப்பினால் கரிக்கப்பட்ட ஒரு துண்டு கொடுக்கப்படுகின்றது என்று இருந்தாலும் கூட வந்துருவாங்க என்று சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி இங்கே அல்லாஹ் தஆலா சொல்ல, லவ்கான அரலன் கரீபன் சமீபத்தில் கிடைக்கக்கூடிய, சீக்கிரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தால், சஃபரன் காசிதன் ஒரு நடுத்தரமான பயணமாக இருந்தால். தபூக்கு ரொம்ப தூரமான பயணம், பக்கத்துல போற ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்தா பரவாயில்ல. இது 800 கிலோமீட்டர் இருக்குது மதீனாவில இருந்து, அவ்வளவு தூரம் போறதுன்னு கஷ்டம்.
அதனால சமீபமான பயணமாக இருந்தால் லத்தபவுக அவர்கள் உம்மை பின்பற்றி இருப்பார்கள், உம்மை பின்பற்றி போருக்கு வந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போயிட்டு வந்த பின்னால இந்த ஆயத்தை சொல்லி அவர்களுடைய உண்மையான நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். அதாவது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், மனிதனுக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இருப்பதின் காரணமாகத்தான், உலகத்தினுடைய அந்த இன்பம், உலகத்தினுடைய ஆசை, பேராசை இருப்பதின் காரணமாகத்தான் பல்வேறு விதமான நன்மைகளை இழந்து விடுகின்றான் மனிதன். சொன்னார்கள் அத்துன்யா ரஅசு குல்லி ஹத்யா என்பதாக. உலகம் இருக்கின்றதே அதுதான் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையானது, தலையானது என்பதாக சொன்னார். உலகத்தினுடைய பேராசையின் காரணமாகத்தான் மனிதன் பல தவறுகளை செய்கின்றான் என்பதாக. அது மாதிரி உலகத்தினுடைய ஆசை அவர்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் போரிலும் கூட கலந்து கொள்ளவில்லை, அல்லாஹ் சொல்றதையும் கேட்கல, ரசூல் சொல்றதையும் கேட்கவில்லை என்பதாக குறிப்பிடுகின்றார். வலாக்கின் பாதத் சமீபமான பொருளாக இருந்தால், நடுத்தரமான பயணமாக இருந்தால் நபியே அவர்கள் உம்மை பின்பற்றி வந்து இருப்பார்கள். வலாக்கின் பாதத் அலைஹிமுஷ் ஷுக்கா அவர்களுக்கு இந்த தொலைவாக இருக்கிறது, நீண்ட தொலைவாக இருப்பது ரொம்ப பாரமாக ஆகிவிட்டது. வலாக்கின் பாதத் அலைஹிமுஷ் ஷுக்கத், அதாவது ஷுக்கத் அப்படின்னு சொன்னா நீண்ட தூரத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு புறப்பட்டு செல்லுவது, பயணம் செல்லுவது. அதாவது ஷாம் நகரம், அந்த தபூக் என்ற இடத்திற்கு செல்லுவது. நீண்ட தூர பயணம் என்பது அவர்கள் மீது ரொம்ப பாரமாக ஆகிவிட்டது, ரொம்ப தூரமாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். வஸயாலிபூன பில்லாஹ் லவ் இஸ்ததானா லஹரஜ்னா மஅக்கும், இவர்கள் இப்படியும் சொல்லுவார்கள், வந்து உம்மிடத்தில் சத்தியம் செய்து சொல்லுவார்கள் நபியே, அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் சத்தியம் செய்வார்கள். லவ் இஸ்ததானா நாங்கள் சக்தி பெற்றால், அதாவது எங்களுக்கு முடியும் என்று இருந்தால், லஹரஜ்னா மஅக்கும் உங்களோடு நாங்களும் புறப்பட்டு இருப்போம் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு சக்தி இருந்தால் வர முடிஞ்சா நாங்களும் வந்திருப்போம், ஆனா எங்களுக்கு வர முடியல அதனால வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அப்படி அல்ல. இப்படி இவர் சொல்லுவதன் மூலமாக யூஹுலிகூன அன்ஃபுஸஹும் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் முடியாது, எங்களால முடியல என்று சொல்லுவதன் காரணமாக தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்றார்கள், நாசமாக்கிக் கொள்ளுகின்றார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு மீறி, கட்டளையை மீறி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவதை மீறி நடப்பதின் காரணமாக தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்றார்கள். வல்லாஹு யஅலமு இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் தஆலா அறிவான் இவர்கள் பொய்யர்கள் என்று அறிவார். இவங்க சொல்றாங்க பாருங்க, லவிஸ்ததானா லஹரஜ்னா மஅக்கும் எங்களுக்கு முடிஞ்சா நாங்க உங்களோட வந்திருப்போம், புறப்பட்டு இருப்போம் சொல்றாங்க. அவங்கள அவங்க பொய் சொல்றாங்க. வல்லாஹு யஅலமு இன்னஹும் லகாதிபூன், ரசூலுக்கு முன்னாலேயே பொய் சொல்றதுன்னு சொன்னா அது மிகப்பெரிய தைரியமான ஒரு விஷயம், மிகப்பெரிய மோசடியான ஒரு விஷயம் அது. அதனால அல்லாஹ் தஆலா அல்லாஹு யஅலமு இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் தஆலாவும் அறிவான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இதுல ஒரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இப்படி சொல்லுவதன் காரணமாக எங்களுக்கு முடிஞ்சா நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி சொல்லுவது தங்களை தாங்களே அழித்துக் கொள்வது, ஏமாற்றிக் கொள்வது என்பதாக பொருளாகும். இங்க ஒரு கருத்தை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். அது அல்லாஹுடைய சட்டம், ரசூலுடைய சட்டம், அல்லாஹுடைய சொல், ரசூலுடைய கட்டளை என்று இருந்தால் அதை செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கற்பிக்கின்றார், செய்யாமல் இருப்பதற்கு. இப்படி இருந்தா நான் வந்திருப்பேங்க, அதனால முடியல, இப்படி இருந்தா நான் செஞ்சிருப்பேன், அதனால அது அந்த மாதிரி சாத்தியம் இல்லாம போச்சு அப்படின்லாம் நம்மள எத்தனையோ பேர் சொல்றோம், எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி சொல்றோம். தொழ வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தொழ வரணும் தான், இருந்தாலும் இந்த மாதிரி என்ன வேலைகள்லாம் இருக்கு அதனால வர முடியல, அல்லது இதை நீங்க செஞ்சா என்னங்க அப்படின்னு சொன்னா செய்யலாம், ஆனாலும் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் சில இதுகள்லாம் இருக்கு, இடையூறுகள் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை செய்யாமல் இருப்பதற்கு தவறான ஒரு கருத்தை, காரணத்தை சொல்லுகின்றார்கள். அவங்களா கற்பனை செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ் சொன்னா யுஹ்லிகூன அன்ஃபுஸஹும் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதாக பொருளாகும். காரணம் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏதாச்சும் காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள் என்று பொருளாகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை உடனடியாக கேட்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினான மனிதனுக்குரிய அழகான தன்மை என்பதும் விளக்கப்படுகின்றது. அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும், இங்க அந்த 85 பேர் வந்தாங்க, 80 பேருக்கு மேற்பட்டவங்க வந்தாங்க, கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சில உதறுகள், சங்கடங்கள் இருக்கின்றன, நாங்க வராம இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி, நான் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா அப்படி அனுமதி கொடுத்தது தவறு, இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது.
அந்த தவறு என்பதன் காரணமா அல்லாஹ் என்ன சொல்றாரு கேட்டா, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த தவற்றை சுமத்த முடியாது. உண்மையிலே தவறல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுக்குப்பட்டதை அதை சொன்னாங்க, அவ்வளவுதான். இவங்க கேட்கறாங்க, அனுமதி கேட்கறாங்க, சரி பரவாயில்ல நீங்க வராம இருந்துங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லுன்னா அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் தஆலா உம்மை மன்னித்து விட்டான். லிமா அதின்த லஹும், அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர், வர வேண்டாம் என்று ஏன் அனுமதி அளித்தீர் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இந்த ஆயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்திலே பல கருத்துக்களை சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இங்க பாருங்க, அப்ப லிமா அதின்த லஹும், அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர், போருக்கு வர வேண்டாம் என்று நீங்கள் ஏன் அனுமதி அளித்தீர் அந்த 80 பேருக்கு என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப ஏன் அனுமதி அளித்தீர் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷ்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தமாகுது இல்லையா? அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் ஒரு விஷயம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் தங்களுடைய விருப்பத்திற்கு பேசவே இல்லை. வமா யன்திகு அனில் ஹவா, எந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அது அல்லாஹ் சொன்னதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிங்கிறது பொது சட்டம், பொதுவாக நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் சில இடங்களிலே தவிர, அந்த சில இடங்கள்ல ஒரு இடம் இது. 85 பேர் வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்வில அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை போட்டு, அந்த செய்தியை தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் ஹதீஸ்னு சொல்றது. குர்ஆன்ங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொண்டு வரப்பட்டு சொல்லப்பட்டது, நபி அவர்களுடைய கல்விலே போடப்பட்டது. ஆனால் ஹதீஸ்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக கல்வில போட்டது. நேரடியாக கல்வில போட்டது, நேரடியாக போட்டு உடனடியாக தங்களுடைய நாவின் மூலமாக அதை சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விஷயமா இருந்தாலும், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும், அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு காரியமா இருந்தாலும் சரி, வெளி காரியமா இருந்தாலும் சரி, சட்டம் சம்பந்தமா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எது சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் தஆலா மனசுல போட்டு உடனடியாக சொல்லுவார்கள். வமா யன்திகு அனில் ஹவா, மனோ விருப்பப்படி அவர் பேசியதே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் பல தடவை. இப்ப இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 80 பேருக்கு அனுமதி அளித்தது அல்லாஹ் போட்டு சொன்னது அல்ல அப்படிங்கிறது இங்க விளங்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை போட்டு சொல்லி இருந்தாங்க. லிமா அதின்த லஹும், ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர் அப்படின்னு அல்லாஹ் கேட்க மாட்டானே. அல்லாஹ்வே அனுமதி கொடுத்து போட்டு அப்புறம் ஏன் லிமா அதின்த லஹும் அப்படின்னு கேட்பானா? அதனால இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்கவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சுய அறிவுப்படி சொன்னார்கள் என்று பொருத்தம், என்ற அர்த்தம் இது. ஏன்னா சில இடங்கள் அப்படி இருக்கின்றன. முன்னால ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறோம். ஒருத்தர் வந்தார், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஏதாச்சும் ஒரு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ போய் அவன்கிட்ட ஒன்னும் சண்டை போட வேணாம், உன்னுடைய வீட்டுல உள்ள சாமான்கள்லாம் தெருவில் எடுத்து வச்சிரு, எல்லா சாமானையும், உன்னுடைய வீட்டு சாமான்கள் பூராத்தையும் தெருவில் எடுத்து வச்சிரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்து சொல்லு அப்படின்னாங்க. அவர் போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மறுப்பே சொல்லல. உடனே போய் தன்னுடைய சாமான்கள்லாம் எடுத்து தெருவில் வச்சுக்கிட்டாரு. அங்க உட்கார்ந்துக்க அப்படின்னாங்க, உட்கார்ந்துட்டாங்க. தெருவில் வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா சாமான்லாம் தூக்கி வெளியே வச்சிருக்கிற, வீட்டு சாமான்லாம் அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு தாங்க முடியலைங்க, இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதனால சரி எங்கேயாவது போயிடலாம்னு வெளியே சாமான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். வர்றவங்கள்ட்ட போறவங்கள்ட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்ப போறவங்க வர்றவங்களா என்ன பண்ணாங்க, அடப்பாவி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த மாதிரியா தொந்தரவு அடிக்கிறது, சாமான்லாம் தூக்கி வெளியே வைக்கிற அளவுக்கு அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா திட்டுறாங்க அந்த ஆள, பக்கத்து வீட்டுக்காரர். இதா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கான், பக்கத்து வீட்டுக்கார ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போறவங்க போற எல்லாமே சாபம் பண்றாங்க, திட்டுறாங்க. சாயந்தரம் ஆன உடனே அந்த ஆளு வந்து, அப்பா என்ன மன்னிச்சுக்க, இனிமேல் நான் ஒன்னும் தொந்தரவே கொடுக்க மாட்டேன், நீ சாமான்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் தயவு செய்து உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொன்னாரு. அவர் அதே மாதிரி செஞ்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க. சொன்னார் அந்த மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னா, அவர் திருந்திடுவார் அப்படிங்கறதுனால தான் நான் சொன்னேன் அப்படின்னா. இந்த மாதிரி விஷயங்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சுய அறிவுப்படி சொன்னது. அல்லாஹ் தஆலா இல்ஹாமாக மனசுல போட்டு சொல்லவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லப்படும், இன்ஷாஅல்லாஹ் அது பின்ன அடுத்த இதுல சொல்றோம், அடுத்த ஆயத்துல வரும். லிமா அதின்த லஹும், ஏன் அவர்களுக்கு நீர் அனுமதி அளித்தீர் என்று அல்லாஹ் தஆலா கேட்டு, அனுமதி அளித்தீர் அதனால் உம்மை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லலைங்க. முதல்ல மன்னிப்பை அல்லாஹ் தஆலா சொல்ற, அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான். இந்த அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னது, அதாவது முதல்ல சொல்லிட்டு
அதுக்கு பிறகு ஏன் அனுமதி அளித்தீர் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெருமையை உயர்த்தி காட்டுவதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனை கூப்பிட்டு, ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு நம்ம கண்டிக்கிறோம், எல்லாம் சொல்லிட்டு சரி இதோட இனிமேல் செய்யாது, இப்ப மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். எல்லாம் சத்தம் போடுறதெல்லாம் போட்டுட்டு, உனக்கு அறிவு இல்லையா, மூளை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் கத்தி முடிச்சுட்டு, சரி இனிமேல் செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாரு, போ இதோட மன்னிச்சுட்டேன் அவனே அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல, மன்னிப்பு முதல்ல சொல்லிடுறான். அப்படிங்கும் போது ஒரு நம்முடைய குழந்தைகள்ல ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சு போடுறாங்கன்னு வச்சுங்க, இங்க வாப்பா தம்பி, இங்க வா, ஏப்பா வாப்பா, இங்க வாப்பா, வாப்பா இங்க வாப்பா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை இல்ல, நீ எதுவுமே செய்ய மாட்டிய, நீ இது வரைக்கும் குறும்பே செஞ்சது இல்லையே, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மட்டும் ஏன்பா இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பையன் மேல ரொம்ப பாசம் இருக்கின்றது. இந்த பையன் இப்படி சொன்னா அவன் திருந்தி விடுவான், இப்படி சொன்னா அந்த பையன் இனிமேல் அந்த வேலையை செய்ய மாட்டான் அப்படிங்கறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபல்லாஹு அன்க, உம்மை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை சொல்லி காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு சொன்னது தப்பு என்பதையும் குறிப்பிடுகின்றான். ஆனா அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஜ்திஹாத், தங்களுடைய அபிப்பிராயப்படி சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அபிப்பிராயம் கொஞ்சம் தவறாகிவிட்டது. அனுமதி அளித்தது குற்றம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல அனுமதி அளிக்காமல் இருந்தால் அது நன்றாக இருக்கும், அவ்வளவுதான், நன்றா இருக்கு. போய் ஒரு பிரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம் பையன்ட்ட. பிரெட் வாங்கிட்டு வர்றோம். என்ன பிரெட்? ஏதாச்சும் ஒரு கம்பெனி பேரை சொல்லி அந்த பிரெட் வாங்கிட்டு வான்னு சொல்றோம். அவன் அந்த பிரெட் வாங்குறதுக்கு வேற ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்துடுறான்னு வச்சுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என்னன்னா நான் அதை வாங்கிட்டு சொன்னா இதை வாங்கிட்டு வந்திருக்கிறியா, சரி பரவாயில்ல, பரவாயில்லன்னு சொன்னா மக்ரூஹ்னு அர்த்தம். ஷரியத்துல பரவாயில்லன்னு சொன்னாவே மக்ரூஹ்னு அர்த்தம். இப்ப நான் சொன்னது ஒண்ணு, நீ செய்தது ஒண்ணு, ஆனா அதனால குற்றம் அல்லது. இந்த பிரெட்டை வாங்குறது போல அந்த பிரெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன், நான் சொன்னதை வாங்குறது போல வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன், இல்லாத பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் இல்லையா? இது மாதிரி நீங்க செய்யாம இருந்திருக்குன்னா பரவாயில்ல, செஞ்சதுனாலே ஒன்னும் பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அனுமதி கொடுக்காம இருந்திருக்குன்னா கொடுத்ததுனாலையும் உங்களுக்கு குற்றம் இல்லை, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிச்சிட்டான் என்பதாக சொல்லுங்க. சரி, அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும், ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்? ஹத்தா யதபய்யன லகல்லதீன ஸதகு வ தஅலவல் காதிபீன், யார் உண்மை சொல்றாரு, யார் உண்மை சொல்லுகிறவர்கள், யார் பொய் சொல்லுகிறவர்கள் என்று தெளிவாக தெரியும் வரைக்கும் நீங்க அனுமதி கொடுத்திருக்க கூடாது. ஹத்தா யதபய்யன லக, உமக்கு தெளிவாவதற்காக வேண்டி, அல்லதீன ஸதகு, யார் உண்மை சொல்லுகின்றார்கள், உண்மை சொல்லுகிறவர்களையும், வ தஅலவல் காதிபீன், பொய் சொல்லுகிறவர்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் நீங்கள் அனுமதி அளித்தீர். ஏன் அனுமதி அளித்தீர்? அது தெரிந்து உண்மை சொல்லுபவர்கள் யார், பொய் சொல்பவர்கள் யார் என்று நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ளும் வரைக்கும் அனுமதி அளித்திருக்க கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஹத்தா யதபய்யன லகல்லதீன ஸதகு, உண்மை சொல்லுகிறவர்கள் உமக்கு தெளிவாக தெரியும் வரைக்கும், வ தஅலமல் காதிபீன், பொய்யர்களை நீர் விளங்கிக் கொள்ளும் வரைக்கும் அனுமதி அளித்திருக்க கூடாது என்று சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுய ஆய்வின்படி, தங்களுடைய அறிவின்படி அந்த விஷயத்தை சொன்னாங்க, அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். இதே போல இன்னொரு விஷயம் இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். பத்ர் போர்ல கைதிகள் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அவர்களை பற்றி என்ன செய்யலாம் என்று அவர்களை பற்றி ஆலோசனை கலந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னாங்க என்பதால் விளக்கங்கள் முன்னால் நிறைய சொல்லியிருக்க, பல தடவை சொல்லியிருக்க. இப்ப அங்க அந்த 70 நபர்களிடத்திலே நஷ்ட ஈட்டை வாங்கிக் கொண்டு விடுதலை செய்யலாம் என்று சொன்ன அந்த அபிப்பிராயம் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய அபிப்பிராயம் அல்ல, அல்லாஹ்வுடைய வஹயின் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக சொல்லப்பட்டதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆய்வின்படி சொன்னது. இங்க எப்படி சொன்னாங்களா, இந்த முனாஃபிக்குக்கு அனுமதி கொடுத்தார்கள் 80 பேருக்கு, அதே போல அங்கேயும் அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆய்வின்படி சொன்னார்கள். இப்படி ஒரு சில விஷயங்கள், ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது தவிர மீதி எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய இல்ஹாமின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் என்பது குறிப்பிடப்படுகின்றது. லா யஸ்தஅதினுகல்லதீன யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். சரி, இப்ப அவங்க போய் இந்த முனாஃபிகீன்கள் அனுமதி கேட்டு நாங்க போருக்கு வராம இருக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்துகிட்டாங்க. ஆனா மூமின்கள் அப்படி அனுமதி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க அதாவது நாங்க போருக்கு வராம இருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு மூமினானவர்கள் கேட்க மாட்டார்கள், முனாஃபிகீன்கள் தான் கேட்பாங்க. அதே அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்தஅதினுகல்லதீன யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும்
மறுமை நாளையும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் உம்மிடத்தில் அனுமதி தேட மாட்டார்கள். நாங்க வராம இங்கே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு அனுமதி தேட மாட்டார்கள். லா யஸ்தஅதினுக அல்லதீன அனுமதி தேட மாட்டார்கள் மூமின்கள். அன் யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தங்களுடைய பொருள்களாலும் தங்களுடைய உயிர்களாலும் போரிடுவதற்கு அனுமதி தேட மாட்டார்கள். அதாவது போரிடுவதற்கு வரமாட்டோம் என்று அனுமதி தேட மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்து. அன் யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தங்களுடைய பொருள்களாலும் தங்களுடைய உயிர்களாலும் அவர்கள் போரிடுவதை விட்டும் இருந்து கொள்வதற்கு அனுமதி தேட மாட்டார்கள். வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை அறிந்தவனாக இருக்கின்றான். யார் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அறிந்தவனாக இருக்கின்றான். சரி, அனுமதி தேடுவது யாரு? இன்னமா யஸ்தஇதினுக அல்லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வர்தாபத் குலூபுஹும் உம்மிடத்தில் அனுமதி தேடுவதெல்லாம் நாங்க போருக்கு வராம இருந்துகிறோம் என்று அனுமதி தேடுவதெல்லாம் அல்லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பாமல் இருக்கக்கூடியவர்கள் தான், ஈமான் கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் தான். அதே மாதிரி வர்தாபத் குலூபுஹும் அவருடைய இதயங்கள் சந்தேகம் கொண்டு விட்டனவே அப்படிப்பட்டவர்கள் தான். சந்தேகம்னா அதான் முனாஃபிகீன்கள். இதயத்துல சந்தேகம் இருக்குது, வெளிப்படையாக ஈமான் கொண்டிருக்கிறாங்க பேருக்கு, உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்டா சந்தேகத்திற்குரியதாக இருக்கு. வர்தாபத் குலூபுஹும் அவருடைய கல்புகள் சந்தேகம் கொண்டவையாக இருக்கின்றன அப்படிப்பட்டவர்களும் தான். ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன் உள்ளே சந்தேகம் உள்ளவர்கள் தங்களுடைய ரைபிலே தங்களுடைய சந்தேகத்திலேயே யதரத்ததூன் தடுமாறி கொண்டு இருப்பார்கள். உள்ள சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உள்ளத்துல அந்த சந்தேகம் நிரந்தரமா இருக்கும், அதுல தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள். திரும்ப திரும்ப அந்த சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தேகம் தெளிவாகவே ஆகாது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதுல அல்லாஹ் தஆலா அந்த தபூக் போர் சம்பந்தமாக மூமினானவர்கள் எப்படி இருந்தார்கள், முனாஃபிகீன்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அல்லாஹ் ரசூல் சொன்னதை உடனடியாக கேட்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக மதிப்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாதவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைக்கும் அவருடைய கண்டனத்திற்கும் உரியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தும் பொழுது இது அந்த போர் சம்பந்தமாக நடந்தது. இதிலிருந்து பெறப்படக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எதை சொன்னானோ அவருடைய ரசூல் எதை சொன்னார்களோ அதை உடனடியாக கேட்டு செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்கள். அதுல ஏதாவது சந்தேகம் கொண்டு செய்யாம இருக்கிறது ஒண்ணு, சந்தேகம் வந்துச்சுன்னு இது செஞ்சுதான் ஆகணுமா, இது என்ன தேவை இருக்கு, இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்று ஏதாவது ஒரு அமலிலே, அந்த அமல் சாதாரணமான சின்ன அமலா இருந்தாலும் சரி, பரலதான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஒரு சுன்னத்தான அமலாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்தஹப்பான அமலாக இருந்தாலும் சரி, இதை ஏன் செய்யணும், இது என்ன தேவை இருக்குது என்று நினைத்தால் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக பொருளாகும். இந்த சொல்லப்பட்ட இந்த ஆயத்தினுடைய சாராம்சம் இதை நாம் இப்படி விளங்க வேண்டும். நமக்கு என்ன படிப்பினை இதிலிருந்து கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் இந்த விளக்கம். அதாவது அல்லாஹ் ரசூல் சொன்னதை செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை கேட்கல அப்படின்னு சொன்னா, ஏன் இதை கேட்கல அப்படின்னு சொன்னா, வரவே செய்யல அப்படின்னு சொன்னா, மறுத்தால் அது தண்டனை வேற, கடுமையான தண்டனை. மறுக்கல, இது செய்துதான் ஆக போகுதா அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். நிறைய பல தடவை சொல்லிருக்கிறோம், தாடி வச்சாதான் மூமினா முஸ்லிமா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. தாடி வைக்கிறது என்ன பெரிய அவசியமா, அது என்ன கட்டாயமா, சுன்னத்திற்கு தானே சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாரு. அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்றார். தொப்பி போடணும்னு என்னங்க அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாரு, நினைக்கிறாரு, பேசுறாரு. அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்றார் என்பதாக பொருளாகும். எது இஸ்லாத்தினுடைய நடைமுறைகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது பர்லா இருந்தாலும் சரி, சுன்னத்தா இருந்தாலும் சரி, வாஜிபா இருந்தாலும் சரி, முஸ்தஹப்பா இருந்தாலும் சரி, செய்தால் நன்மை என்று இருந்தால் அது செய்யணும். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் என்று கேள்விகள் எழுந்தால் அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறார் என்பதாக பொருளாகும். அந்த விளக்கம் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு தரப்படுகின்றது. அத்தகைய நல்ல தன்மைகளை பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. இங்கே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் ஆரம்பமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, போருக்கு புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை உறுதியிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்ஃபிரு நீங்கள் புறப்படுங்கள், ஹிஃபாஃபன் வ சிகாலன். ஹிஃபாஃபன் என்று சொன்னால் ரொம்ப லேசானவர்களாக அல்லது லேசாக இருந்தாலும், உங்களுக்கு பாரமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் போருக்கு போய் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லேசாக பாரமாக என்ற இந்த வார்த்தைக்கு, இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு பல விளக்கங்கள் உலமாக்கள் தந்திருக்கின்றார்கள். நீங்கள் புறப்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது லேசு, புறப்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு கனமாக இருப்பது.
லேசு கனம் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு பலவிதமான கருத்துக்கள். லேசாக இருந்தாலும் என்பதற்கு நீங்கள் வாலிபராக இருந்தாலும் சரி, வசிகாலன் கனமாக இருப்பது என்பதற்கு நீங்கள் வயோதிகராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும் புறப்பட வேண்டும். இன்னொரு அர்த்தம் கனியன் வ ஃபகீரன், நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, வசதியற்ற ஏழையாக இருந்தாலும் சரி. வசதி உள்ளவர் லேசானவர் வாழ்க்கையில, வசதியற்றவர் கனமானவர் பாரமானவர். எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் புறப்படுங்கள். மஷாகில் வ கைரு மஷாகில், ஏதேனும் ஒரு வேலையிலே ஈடுபடுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது ஈடுபடாத சூழ்நிலை இருந்தாலும் சரி. வேலையிலே ஈடுபடுவது என்பது கடினமான நிலை, அதாவது லேசான நிலை. வேலையிலே ஈடுபடாதது என்பது கடினமான நிலை. எப்படி இருந்தாலும் புறப்பட வேண்டும். கவியன் லாயிஃபன், உடல் பலமுள்ளவராக இருந்தாலும் சரி, பலவீனமானவராக இருந்தாலும் சரி. ஹிஃபாஃப் என்பதற்கு லேசானது என்று சொன்னால் உடல் பலமுள்ளவர், போரை லேசாக அவர் செய்துவிடக்கூடும், போருக்கு போகக்கூடிய இடத்தை லேசாக கடந்து செல்ல முடியும், அந்த வேலையை ஜிஹாது செய்வதை தனக்கு லேசாக்கி கொள்ள முடியும். உடலிலே சக்தி உள்ளவர். ஆக சக்தி உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது சக்தி இல்லாத பலவீனவராக இருந்தாலும் சரி. ஹிஃபாஃபன் சிகாலன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் ஒயாலன் வகைர ஒயால், குடும்ப பாரம் உள்ளவராக இருந்தாலும் சரி, குடும்ப பாரம் இல்லாதவராக இருந்தாலும் சரி. பிள்ளை குட்டிகள்லாம் மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய, அப்படி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. மன் லஹு லயாத்துன் வமன் லஹு வமன் லா லயாத்துன், ஒரு தொழில் உள்ளவராயிருந்தாலும் சரி, தொழில் இல்லாதவராயிருந்தாலும் சரி புறப்படுங்கள். கால்நடையாக புறப்பட்டாலும் சரி, வாகனத்தில் ஏறி புறப்பட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் புறப்பட வேண்டும். சுஜாஅன் வ ஜபானன், வீரமுள்ளவராக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, போருக்கு போவது அவருக்கு தைரியம்தான், எந்த விதமான பயமும் கிடையாது. சில பேர் பயப்படுகின்றார்கள். அப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் புறப்பட வேண்டும். இத்தனை கருத்துக்களும் ஹிஃபாஃபன் சிகாலன் என்பதற்கு உண்டு. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ சிகாலன், புறப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு விதிவிலக்கு எல்லாம் கிடையாது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் முன்னால் உள்ள ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சில பேருடைய கருத்து, இந்த ஆயத்து மன்சூக், சட்டம் மாற்றப்பட்டதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யார் நோயாளியாக இருக்கின்றாரோ, அவர் வயது முதிர்ந்தவராக இருக்கின்றாரோ, அவர் நொண்டியாக முடமாக இருக்கின்றாரோ, அவருக்கெல்லாம் இதிலிருந்து விதிவிலக்கு இருக்கின்றது என்று, அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான். அந்த ஆயத்து இதற்கு பின்னால் வந்தது, அந்த ஆயத்து இதனுடைய கருத்தை மாற்றிவிட்டது என்பதாக சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, மூமின்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரேடியாக புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த ஆயத்தில் எல்லாம் சேர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை, எல்லா மனிதர்களும் ஒன்றாக எல்லாரும் தான் புறப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை போருக்கு. அந்த ஆயத்து இந்த ஆயத்துடைய கருத்தை மாற்றிவிட்டது என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனா பல பேருடைய கருத்து இல்லை, இந்த ஆயத்து இருக்கின்றது அந்த நேரத்தில், இந்த சட்டம் அந்த நேரத்தில், அந்த தபூக்கு போருக்கு போவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவு, ரசூலுடைய உத்தரவு வந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி, இப்படித்தான் இருக்க வேண்டும், எல்லாரும் புறப்பட வேண்டும் என்பதுதான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு அறிவிப்பு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பல போர்களிலே கலந்தார். அதே போன்று அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருடைய காலத்திலும் போர்களிலே கலந்திருக்கின்றார். அதற்கு பின்னால் உள்ள காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். அதிலே இந்த சூரத்துல் பராஆ, சூரத்து தௌபா என்ற இந்த அத்தியாயத்தை ஓதினார். ஓதிக்கொண்டே வரும்பொழுது இந்த ஆயத்து வந்தது, இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ சிகாலன் என்ற இந்த ஆயத்து. 7-8 10 கருத்துக்கள் சொல்லப்பட்டன, யார் புறப்பட வேண்டும் என்பதற்கு, எப்படி இருந்தாலும் சரி புறப்பட வேண்டும் என்று. இந்த ஆயத்தை வாசித்த பொழுது அவருக்கு இப்பொழுது நாம் போருக்கு போகாமல் இருக்கின்றோமே என்பதாக அவருக்கு ஒரு கவலை ஏற்பட்டது, எண்ணம் ஏற்பட்டது. தன்னுடைய மக்களை கூப்பிட்டார், என்னை நான் போருக்கு செல்வதற்காக வேண்டி எனக்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம், பொருள்களை எல்லாம் நீங்கள் தயார் செய்யுங்கள், என்னை போருக்காக வேண்டி தயார் செய்து அனுப்புங்கள் என்பதாக சொன்னார்.
அவருடைய மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. தந்தையே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்க்களத்திலே ஈடுபட்டு போர் புரிந்து கொண்டிருந்தீர்கள். நபி அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் போரிலே நீங்கள் கலந்தீர்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் அவர்கள் இறக்கும் வரைக்கும் நீங்கள் போர்க்களங்களுக்கு சென்று கொண்டிருந்தீர்கள். அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே அவர்கள் இறக்கும் வரைக்கும் போர்க்களங்களுக்கு சென்று கொண்டிருந்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் மதீனாவுக்கு வந்த பின்னால் தான் போர் என்பது ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 2வது ஆண்டிலே பத்ர் போர் ஆரம்பமாகி கடைசி 10வது வருஷம் 9வது வருஷம் தபூக்குடைய போர் நடந்தது. போர் 8 வருஷம் 9 வருஷம் நடந்திருக்குது. அதுல எல்லாம் கலந்திருக்கிறார் அவர் அபூ தல்ஹா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 2.5 வருஷம். அதுல எங்கெங்க போர் நடந்துச்சு அந்த போர்களுக்கெல்லாம் போயிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 10 வருஷம். அதிலேயும் நீண்ட காலம் பல போர்களுக்கு போயிருக்கிறார். நீங்க இத்தனை போர்களிலும் கலந்திருக்கின்றீர்கள், ஆகவே இப்ப நீங்க ஓய்வு எடுத்துங்க, நாங்க போருக்கு போறோம் என்று மக்கள் சொன்னார்கள். இல்லை இல்லை, நான் தான் போருக்கு போக வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் அப்படித்தான் சொல்லுகின்றான். யாரா இருந்தாலும் போகணும், வயசானா போகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. ஹிஃபாஃபன் சிகாலன் என்பதற்கு அவர் என்ன அர்த்தம் செய்யறார் இந்த இடத்துல? வாலிபரா இருந்தாலும் சரி, வயோதிகரா இருந்தாலும் சரி போகணும் அப்படிங்கறதோ அல்லாஹ் தஆலாவுடைய கருத்து. ஆகவே என்னை நீங்கள் போருக்கு அனுப்புங்கள் என்பதாக சொன்னார்கள். அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக அவரை போருக்காக வேண்டி எங்கே ஜிஹாது நடந்ததோ அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர் சென்ற இடம் ஒரு கடல் பிரயாணமாக இருந்தது. கடலிலே போரிட வேண்டிய ஜிஹாது செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த கடல் பயணத்திலே அவர் போரிலே கலந்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அவர் அங்கே இறந்து விட்டார், கடலிலேயே இறந்துட்டார். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்துட்டாங்க. அந்த அவர்கள் சென்ற அந்த கப்பல் அதை கரைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதாக முயற்சித்தார்கள். கரையிலே கொண்டு போய் ஜனாசாவை அடக்கி விடலாம் என்பதாக நினைத்து புறப்பட்டார்கள். கரையே தென்படவில்லை. எவ்வளவு நாள்? 7 நாள் அந்த கப்பல் போய் கடைசியாக ஒரு கரையை பிடித்தது. ஒரு தீவிலே அது ஒதுங்கியது. தீவுக்கு சென்றார்கள். 7 நாளைக்கு பிறகு அந்த ஜனாசாவை அந்த இடத்திலே அடக்கம் செய்தார்கள். அந்த 7 நாள்களிலே அந்த ஜனாசா அப்படியே இருந்தது. எப்படி இறந்தாரோ அதே மாதிரி இருந்தது. எந்த விதமான மாற்றமும் அந்த ஜனாசாவிலே ஏற்படவே இல்லை. அதாவது ஜனாசா எப்படி ஒரு நாள் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வச்சிருக்க முடியாது. இப்ப என்ன பண்றாங்க? உடனே ஒரு ஐஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து எல்லா இடத்துலயும் இப்ப அது வியாபாரம் நல்ல ஜோரா நடக்குது. இப்போ ஜனாசா வைக்கிறதுக்காக வேண்டிய அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்க, அது ரொம்ப இடங்கள் நடக்குது. முன்னெல்லாம் அது வைக்காம இருந்தாங்க, சும்மா ஐஸ் வச்சு அப்படி கொஞ்ச நேரத்தில் அடக்கிடுவாங்க. இப்ப உடனே ஜனாசா ஆன உடனே பெட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த மாதிரி எந்த ஏற்பாடும் கிடையாது. கப்பலிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜனாசா இருந்தது, ஆனால் எந்த விதமான மாற்றமும் அந்த ஜனாசாவுடைய உடலிலே ஏற்படவே இல்லை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சஹாபாக்கள், இது மாதிரி நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. சமீப காலத்திலும் கூட ஈராக்கிலே அந்த நதி கரை ஓரத்திலே, அதாவது தஜ்லா என்று நினைக்கின்றேன், அந்த நதியினுடைய கரை ஓரத்திலே அந்த வெள்ளம் ஓரத்தில் வந்து 2 கபர்கள், 2 சஹாபாக்களுடைய கபர்கள் இருந்தன. அதை அரிக்கக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் உள்ள யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தாரோ அவருடைய கனவிலே அந்த 2 பேரில் ஒருவர் தோன்றி, இந்த மாதிரி எங்களுடைய ஜனாசா இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது, தண்ணீர் வந்து எங்களுடைய கபருக்குள்ளே நுழையவிருக்கின்றது, நீங்கள் எங்களுடைய ஜனாசாவை எடுத்து நீங்கள் வேறு இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி சென்றார் கனவிலே. அதே மாதிரி அந்த இடத்தை குறிப்பிட்ட கனவிலே தெரியப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது இந்த 2 ஜனாசும் அப்படியே இருந்தது. 1000 வருஷத்துக்கு பின்னால எப்படி அடக்கப்பட்டதோ அப்படியே இருந்தது. சில மண் தூகல்கள் மட்டும் அந்த ஜனாசாவுடைய அந்த துணியின் மீது விழுந்திருந்தது. அந்த துணியை கூட கரையான் தீண்டவில்லை என்பதாக சொல்லப்படும். இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. நபிமார்களுக்கும் அதே மாதிரி, நபிமார்களே பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு பொது சட்டத்தை சொல்லுகின்றார்கள், குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை. அதாவது லா தஅக்குலுல் அர்து அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை மண் தின்னாது என்பதாக சொல்லுகின்றார்கள். எந்த நபியுடைய உடலையும் மண் தின்னக்கூடிய ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் தஆலா அதுக்கு உத்தரவு கொடுத்து வச்சிருக்கிறான். எந்த நபியையும் சாப்பிடாது. அதே மாதிரி யார் நபியுடைய அடிச்சுவட்டிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, அல்லாஹுடைய
தக்வா நிறைந்தவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுடைய விஷயத்திலும் இப்படி நடக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்திலும் நடந்திருக்கின்றது. சரி, இந்த ஆயத்து, அதாவது இந்த ஆயத்தை ஓதிய பின்னால் அப்படி வயோதிகமான நேரத்தில் அவர் இறக்கக்கூடிய தருணம், அது மௌத்துடைய நேரம், அந்த நேரத்திலும் போருக்கு போனார், போரிலேயே இறந்து விட்டார் என்ற வரலாறு நமக்கு போருக்கு போவது எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான் என்று தெரிவிக்கின்றார். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய 2 கண்களிலே ஒன்று பழுதுபட்டு இருந்தது. அதாவது கண் நோய் ஏற்பட்டு, கண் வலி ஏற்பட்டு, அல்லது கண்ணிலே ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு கண் பழுதுபட்டு இருந்தது. அவர் போருக்கு போக வேண்டும், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே இப்படி சொல்லுகின்றான், ஆகவே நான் போருக்கு போக வேண்டும், ஜிஹாதுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு குறை உடையவர்களாக இருக்கின்றீர்கள், அதாவது போருக்கு போக தேவையில்லை என்பதாக சொல்லப்பட்டவரிலே ஒருவராக இருக்கின்றீர்கள். யார் வயோதிகமாக இருக்கின்றாரோ, அல்லது நொண்டியாக முடமாக இருக்கின்றாரோ, சப்பானியாக இருக்கின்றாரோ, இவரெல்லாம் போக வேண்டியதில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அந்த காரணம் உங்களிடத்தில் இருக்கின்றது, ஆகவே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொன்னார்கள். இல்லை, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஹிஃபாஃப் சிகால், லேசானவராக இருந்தாலும் சரி, பாரமானவராக இருந்தாலும் சரி, அதாவது நோய் இல்லாதவராக இருந்தாலும் சரி, நோய் உடையவராக இருந்தாலும் சரி, அவர் அர்த்தம் செய்கிறார், அதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார், விளக்கம் கருதுகின்றார். அவர் நோய் உள்ளவராக இருந்தாலும் இல்லாதவராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா புறப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆகவே நான் போருக்கு போய்த்தான் ஆக வேண்டும். போரிலே போய், நான் போர்க்களத்திலே போய் எதிரிகளோடு போர் செய்ய முடியாவிட்டாலும் கூட, நான் ஒருவன் முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய படையிலே இருப்பதின் காரணமாக அந்த படையிலே எண்ணிக்கை ஒரு நபர் கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 1000 பேர் இருந்தாங்க, நான் போறதுனால 1001. அப்ப நான் போறதுனால ஒரு நபர் கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த படையில ஏற்படுகின்றது. அப்படி படையுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டியும் நான் போக வேண்டும். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய சாமான்களை, மற்றவர்களுடைய அந்த வீரர்களுடைய முஜாஹிதீன்களுடைய பொருள்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டியாவது நான் பயன்படுவேன். நான் என்னுடைய வேலையை அந்த வேலையின் மூலமாக நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேன். ஆகவே என்னை போக அனுமதியுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதே மாதிரி ஒரு மனிதர் ஷாம் நகரத்திலே ஏற்பட்ட அந்த ஷாம் நகருக்கு போருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையிலே, அந்த போரிலே ஒரு மனிதர் ஒருவர் சொல்லுகின்றார், நான் அவரை பார்த்தேன், ஒரு மனிதரை பார்த்தேன், அவருடைய வயோதிகத்தின் காரணமாக, நீண்ட வயதாகிவிட்டது, முதிர்ந்த வயது அவருக்கு, வயோதிகத்தின் காரணமாக அவருடைய கண்களுடைய புருவங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து விட்டன. கண்களில் உள்ள புருவத்தினுடைய முடி உதிர்ந்து விட்டது. புருவத்திலே முடியே இல்லை. வயோதிகம், அவ்வளவு வயோதிகராக இருக்கின்றார் அவர். அவரிடத்தில் சொல்லப்பட்டது, ஏன் நீங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விதிவிலக்கு அளித்திருக்கின்றான், நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது என்பதாக சொன்ன பொழுது அவர் இந்த ஆயத்தை வாசித்து விளக்கம் சொன்னார். அல்லாஹ் தஆலா இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வஸ்திகாலன் என்பதாக சொல்லுகின்றான். யாராக இருந்தாலும் புறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். ஆகவே இந்த ஆயத்திற்கு கட்டுப்பட்டு நான் போகத்தான் வேண்டும் என்பதாக சொல்லி புறப்பட்டார் என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆக சஹாபாக்கள் எப்படியெல்லாம் ஜிஹாதிலே செல்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்தை எவ்வளவு தூரம் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதையும் இந்த சம்பவங்கள் நமக்கு விளக்குகின்றன. சரி, இப்ப போருக்கு போகக்கூடிய இந்த தபூக்கு போர் இருக்கின்றதே ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஏற்பட்டது என்பதாக சொன்னோம். ரோம் நாட்டினுடைய, ரோம்னா இந்த ரோம் அல்ல, அந்த காலத்தில் அதுக்கு பேரு குஸ்தன்தீனியா என்பதாக சொல்லப்படும். அந்த அப்ப உள்ள அந்த ரோம்ங்கிறது வேற. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ரூம் என்று ஒரு அத்தியாயத்தை சொல்லுகின்றான் 21வது ஜுஸ்ல. அலிஃப் லாம் மீம் ஊலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்த் என்பதாக அந்த ஆயத்தினுடைய தொடக்கம். அந்த ரூம் என்பது ஹிர்கல் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். ஹெராக்லிஸ் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த அரசன் ஆட்சி செய்து வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள். ஹுனைனுடைய
அந்த யுத்தத்திலே மாபெரும் வெற்றி பெற்றார்கள். இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் சரணடைந்து விட்டார்கள். பெரும்பாலும் அரபு நாட்டிலே ஹிஜாஸுடைய பகுதியிலே இஸ்லாம் பரவி எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கின்றது. மக்கள் எல்லாம் அதன் பக்கம் போய்க் கொண்டிருக்கின்றார்கள், ஏராளமானவர்கள் என்ற விஷயம் தெரிந்த பொழுது நாம் ஒரு பெரும் படையுடன் போய் அவரை தாக்குவோம், மதீனாவை தாக்குவோம் என்பதாக சொன்னார்கள். அந்த அரசன் முடிவு செய்தான், ஹெர்கல் என்ற அந்த மன்னன் முடிவு செய்தான். இதை முடிவு செய்த விஷயம், போருக்கு இவர்கள் புறப்படுகின்றார்கள், போருக்கு தயாராகின்றார்கள் என்ற விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே கிடைத்தது. முன்னால போன வாரம் சொன்னோம். மதீனாவிலே அந்த ரோம் நகரில் இருந்து சில வியாபாரிகள், எண்ணெய் வியாபாரிகள், எண்ணெய் விற்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தி கிடைத்தது. உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை தாக்குவதற்காக வேண்டியும் எங்களுடைய மன்னர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி எண்ணெய் வியாபாரிகளின் மூலமாக கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அதை தடுப்பதற்காக வேண்டி புறப்பட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார்கள். அப்பொழுதுதான் இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்தன. சஹாபாக்களுக்கு அறிக்கை கொடுத்தார்கள். பல பேர் உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நிதி தர வேண்டும் என்பதாக பிரகடனம் செய்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் நிறைய பொருளுதவி செய்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1000 ஒட்டகங்கள், 900 ஒட்டகங்களும் 100 குதிரைகளையும் வழங்கினார்கள். 1000 பொற்காசுகள், தீனார்களை வழங்கினார்கள் என்றெல்லாம் முன்னால் உள்ள சம்பவங்களே சொல்லப்பட்டது. இதெல்லாம் அந்த தபூக்கு போருக்காக வேண்டி நிதியாக தரப்பட்டது. மக்கள் எல்லாம் புறப்பட்டார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தங்கிவிட வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். இது ஒவ்வொரு போரிலும் அவர்களுடைய வழக்கம். உஹது போர்ல ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால எல்லா போர்களிலும் இதே மாதிரி உள்ள தந்திரத்தை, நிஃபாக் என்ற நயவஞ்சக தரத்தை கையாளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதுல பின்னால் உள்ள ஆயத்துகளுடைய மொத்த கருத்திலே வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பிரகடனப்படுத்திய உடனே எந்த விதமான தாமதமும் இல்லாமல், எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், மனதிலே எந்த விதமான கிலேசமும் இல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சாரார். அவர்கள் பக்கா மூமின்கள், சரியான மூமின். அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்களை போன்றவர்கள் காமிலான மூமின்கள். இன்னொரு சாரார் இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டது அவர்களுக்கு. ஏன்னா காலம் கடுமையான சூழ்நிலை, வறுமையாக இருக்கின்றது, வீலாக இருக்கின்றது, தூரமாக இருக்கின்றது, மஹ்சூலுடைய நேரமாக இருக்கின்றது என்றெல்லாம் அவர்களுக்கு எண்ணம் வந்தது. இருந்தாலும் சரி, அல்லாஹ் கட்டளையிட்டால் அதுக்கு மறுப்பு கிடையாது, அதை மறுக்கக்கூடாது, அதுக்கு வேறு காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதாக உடனடியாக தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு புறப்பட தயாரானார்கள். அல்லாஹ் தஆலா பின்னால் வரக்கூடிய ஆயத்துல அந்த சாராரை பற்றி சொல்லுகின்றான், பின்னால் வரும். இருந்தாலும் அந்த கருத்தை நாம் இப்ப தெரியப்படுத்துகின்றோம். அல்லதீன தபஊஹு வல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரத்தி மின் பாதி மா காத யஸீகு குலூபு ஃபரீகின் மின்ஹும் என்று ஒரு சாரார். அவர்களை பற்றி கொஞ்சம் தடுமாற்றம் ஆரம்பத்தில், பிறகு அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டு புறப்பட தயாரானார்கள். அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரத்தி, அதாவது சிரமமான நேரத்திலே அந்த நபியை பின்பற்றியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள். எப்ப மின் பாதி மா காத யஸீகு குலூபு ஃபரீகின் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு சாராருடைய இதயங்கள் சருகிவிட நெருங்கி விட்டதுக்கு பின்னால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பின்னால ஸ்டடி ஆயிட்டாங்க, அப்ப புறப்பட்டாங்க. ஒரு சாரார் எந்த விதமான கலக்கம் கிடையாது, சொன்ன உடனே ஆமன்னா சல்லம்னா, நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், ஒப்புக்கொண்டுள்ளோம், நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்பதாக சொல்லி உடனே புறப்பட தயாரானார்கள். இன்னொரு சாரார் அவங்களும் மூமின்கள் தான், சஹாபாக்கள் தான், ஆனா கொஞ்சம் தடுமாற்றம் லேசா, மறுபடியும் சரியாயிடுச்சு. இன்னொரு சாரார் அதை அல்லாஹ் தஆலா அடுத்த பின்னால் வரக்கூடிய ஆயத்துல சொல்ற, லைஸா அலல் துஅஃபாஇ வலா அலல் மர்லா, பலவீனமானவர்களின் மீதும் நோயாளிகளின் மீதும் எந்த விதமான புறப்படாமல் இருப்பதிலே எந்த விதமான குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா பின்னாலே சொல்லுகின்றான். பலவீனமானவர்கள் அப்படின்னு சொன்னா வயோதிகமானவர்கள், பெண்கள், குழந்தைகள், அவர்கள் எல்லாம் போருக்கு புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள் யார் இருக்கின்றார்களோ, புறப்பட முடியாமல் நோய் கடினமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சாரார். அவர்களையும் அல்லாஹ் தஆலா பிந்திய ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்து 3 சாரார்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். பூரா முனாஃபிகீன்கள்.
வஆஹரூன அத்தரஃபு பிதுனூபிஹிம். இன்னும் சில பேர், வேறு சிலர் தங்களுடைய குற்றங்களை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதாவது இவர்கள் போக வேண்டும் என்று நினைத்தார்கள், மூமின்கள் தான் போக வேண்டும் என்று நினைத்தார்கள். நாலாவது சொல்லப்படக்கூடிய மூமின்கள் தான், சஹாபாக்கள்ல மூமின்கள், சரியான மூமின்கள் போக வேண்டும் என்று நினைத்தார்கள். சரி நாளைக்கு போயிடலாம், எல்லாம் போயிட்டாங்க, போன பிறகு நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லியே தங்கிட்டாங்க சில பேர். அது குறிப்பாக அல்லாஹ் தஆலா 3 நபர்களை குறிப்பிடுகின்றான். பின்னால் அந்த ஆயத்து வரும்போது விளக்கம் சொல்லுவோம். வஅல ஸலாஸில்லதீன குல்லிஃபு, பிந்தி விட்டார்களே அப்படிப்பட்ட 3 நபர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த 3 நபர்களை விவரிக்கின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி போனார்கள், என்ன செய்தார்கள் என்பதை பற்றி. இப்ப இவங்க போருக்கு போகல, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு போய்விட்டு திரும்பி மதீனாவுக்கு வந்த பொழுது நாங்க தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒத்துக்கிட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சன்னிதானத்தில் போய் மன்னிப்பு கேட்டார்கள். யஅ்தரஃபு பிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களை குற்றங்களை அவர்கள் விண்ணப்பித்தார்கள், சொல்லி காட்டினார்கள் ரசூலிடத்தில். ஒரு நீண்ட சிகிச்சைக்கு பின்னால் அவர்களுடைய அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருடைய குற்றம் அங்கே அல்லாஹ் தஆலா மன்னித்தான் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அந்த ஆயத்திலும் அந்த கருத்தை சொல்லுகின்றார். இது ஒரு சாரா. 4வது. 5வது அல்லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இந்த ஆயத்தும் பின்னால வருது. அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொன்னா வெளிப்படையாக ஈமான் கொள்ளாதவர்கள், அந்தரங்கத்திலே ஈமான் கொள்ளாதவர்கள், வெளிப்படையாக ஈமான் கொண்டு இவங்களாம் முனாஃபிகீன்கள். மனசுக்குள்ள குஃப்ர், வெளியிலே ஈமான் இருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிலே சிலர் என்ன பண்ணாங்க, போருக்கு போறதுக்கு முன்னாலேயே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றன, என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, ஆகவே நாங்கள் போருக்கு வர முடியாது, எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுக்கு அனுமதி அளிச்சிட்டாங்க, பரவாயில்ல நீங்க இருந்துங்க அப்படின்னு சொல்லி. அந்த முனாஃபிகீன்கள் ஒரு 85 பேர் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பின்னால் உள்ள ஆயத்தில் அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உத்தரவு கொடுத்தது தப்பு அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது சாரார். இன்னொரு சாரார் வஃபீக்கும் ஸம்மாஊன லஹும், உங்களிலே இன்னொரு சாராரும் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அந்த ஆயத்துக்கு பின்னால அந்த ஆயத்து வருகின்றது. ஆக இப்படி முனாஃபிகீன்கள் 2 சாராராக பிரிந்து விட்டார்கள். மூமின்கள் 4 சாரார்களாக இருந்தார்கள். அந்த 4 சாரார்களில் 4வது சொல்லப்பட்டவர்களை தவிர, அதாவது ஒரு சில மனிதர்கள் தான் அவங்க, மற்றவர்கள் எல்லாம் புறப்பட்டு சென்றார்கள் அந்த போருக்காக வேண்டி என்ற கருத்து பின்னுள்ள ஆயத்துகளிலே விளக்கப்படுகின்றது. சுருக்கமாக பின்னால வரக்கூடிய அந்த ஆயத்துடைய கருத்தை சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படுகின்றது உங்களுக்கு. அதனால எல்லாமே புறப்பட்டார்கள், போருக்காக புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வஸிகாலன், எப்படி இருந்தாலும் நீங்கள் புறப்பட வேண்டும், போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ், விளக்கம் சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. உங்களுடைய பொருள்களின் மூலமாகவும் உங்களுடைய உயிர்களின் மூலமாகவும் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வெறுமனே நீங்கள் போருக்கு நீங்க மட்டும் போனால் பத்தாது, உங்களுடைய பொருளையும் அதற்காக செலவு செய்ய வேண்டும். நீங்கள் சம்பாதித்த, சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளையும் அதற்காக செலவு செய்ய வேண்டும். சரி, ஒருத்தர் பொருள் மட்டும் கொடுக்கிறாரு, தான் போகாம இருந்துக்கிறாரு, நான் காசு வேணா கொடுக்குறேன். இப்ப சொல்றாங்களே சில பேர், வேலை மட்டும் கேட்காதீங்க, வர முடியாது, காசு வேணா எவ்வளவு வேணாலும் வாங்கிடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பாக்குறோம். அந்த ஜிஹாத் என்பது அப்படி அல்ல. நீங்கள் பொருளும் கொடுக்க வேண்டும், உங்களுடைய உயிரையும் கொடுக்க வேண்டும், அதாவது உங்களுடைய தியாகத்தையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும். உயிரையும் கொடுக்க வேண்டும் சொன்னா போய் உயிரை விட்டுட்டே வர்றது அப்படின்னு அர்த்தம் அல்ல. போருக்கு போகணும், அங்க வெற்றி கிடைச்சினா வெற்றி, இல்லாவிட்டால் தோல்வியாச்சு அப்படின்னு சொன்னா, எதிரிகளால் தாக்கப்பட்டால், அவர் இறந்து விட்டால் அது பெரிய பதவி, மிகப்பெரிய பதவி அது. அப்படி உங்களுடைய பொருள்களின் மூலமாகவும் உங்களுடைய உயிர்களின் மூலமாகவும் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, முதல்ல பொருளையும் 2வது உயிரையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதர் போருக்கு போகின்றார் என்று சொன்னால் ஜிஹாதுக்கு, அந்த போரிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று பொருளாதாரம் தான். பொருளாதாரம் இருந்தால்தான் ஆயுதங்கள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், உணவுப் பொருள்களை வாங்கலாம். இப்ப நீண்ட நாள் ஒரு இடத்துல போர் செய்ய வேண்டியது இருந்தால் இதெல்லாம் கட்டாயம் தேவை. வெறுமனே மனிதர்கள் மட்டும் போய்விட்டால் பொருள் இல்லாமல் சாப்பாடு இருக்காது,
வாகனம் இருக்காது, எந்த விதமான வசதியும் இருக்காது, ஆயுதங்கள் இருக்காது, எதுவுமே இருக்க முடியாது. அப்ப பொருள் முக்கியம். பொருள் முதலாவதாக முக்கியம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அம்வால் என்ற வார்த்தையை முதலாவதாக சொல்லி பிறகு அன்புஸ் உயிர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயத்து அருளப்பட்ட இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி ஆயத்து வந்திருக்கின்றது என்பதாக. ஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்ன பொழுதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய எல்லா பொருளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களிடத்தில் இருந்த பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த படையினரிலே 1/3 பகுதியினருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அத்தோடு 1000 ஒட்டகங்கள் கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் 900 ஒட்டகம் இருந்தது. மீதி 100க்கு குதிரைகளை கொடுத்தார்கள். 100 குதிரைகளை கொடுத்தார்கள். 1000 தங்க காசுகளை அளித்தார்கள். தீனார்களை வழங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு பெரிய மூட்டையிலே துணியிலே அந்த தங்க காசுகளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மடியிலே கொட்டினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அவருடைய முகமெல்லாம் பிரகாசமாக ஆகிவிட்டது. தங்களுடைய 2 கைகளாலும் அந்த தங்க காசுகளை அந்த தீனார்களை அப்படி எடுத்து விட்டுக் கொண்டு சொன்னார்கள், மா லர்ர உஸ்மான் மா அமில பாதல் யௌம். இன்றைய நாளைக்கு பின்னால் இனி எப்பொழுதுமே உஸ்மானுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. அதாவது அல்லாஹ் தஆலா எந்த விதத்திலும் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். அவர் அல்லாஹ்வினால் முழுமையாக மன்னிக்கப்பட்டவராக ஆக்கப்படுகின்றார். அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ் தஆலாவினால் அவருக்கு முழுமையான வெகுமதிகள் வழங்கப்படுகின்றன என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதே மாதிரி ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார்கள், மற்றவர்கள் கொடுத்தார்கள். முன்னால் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. போன வாரம் சொன்னோம். கடைசியாக ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் இன்னைக்கு வேலை செஞ்சேன், கூலி வேலை, கொஞ்சம் பேரி சம்பளம் தான் கிடைச்சது. அல்லாஹ் தஆலா ஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லுகின்றான். தாங்கள் போருக்காக வேண்டி புறப்பட சொல்லி ஆணையிட்டு இருக்கின்றீர்கள், கட்டளையிட்டு இருக்கின்றீர்கள். என்னிடத்தில் எவ்வளவுதான் பொருள் இருக்கு, இன்னைக்கு சம்பாரிச்ச பொருள் அது கூலி, இன்னைக்கு வேலை செஞ்சு கிடைச்ச கூலி அது என்று அந்த பேரி தம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். அது கொடுத்தார் அந்த மனிதர், அந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி அந்த பேரி சம்பளத்தை அங்கிருந்து ஒவ்வொரு குவியலிலும் ஒன்றொன்றாக வைக்க சொன்னார்கள். போன வாரம் சொன்னார், குவியலில வைக்க சொன்னாங்க. ஏன்னு கேட்டா இதனுடைய பரக்கத்து எல்லா குவியலுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக.